இவங்க தான் சீஃப் டாக்டர் ரதி. இவங்க தூங்கி எழுந்ததும் இவங்க ஹஸ்பண்ட் காஃபி கொண்டாந்து கொடுக்குறாங்க. இவங்க காஃபியை குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புறதுக்கு ரெடியாக போயிட்டாங்க. இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயினி டாக்டர் ரீனா. இவங்க ஹாஸ்டலில் தங்கி ரெடி ஆகிட்டுருக்காங்க எங்கேயோ கிளம்புறதுக்காக. இப்போ ரதியோட ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அவங்க எல்லோரும் ஃபேமிலியாக டைனிங்கில் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ரதி வந்துட்டு குழந்தைங்கள ஸ்கூலில் விடுறதுக்காக கிளம்பிட்டுருக்காங்க. நம்ம ரீனாவும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ வெளியே போகிறதுக்காக நம்ம ஷேர் ஆட்டோவில் போயிட்டுருக்காங்க. ரதி இப்போ குழந்தைங்கள ஸ்கூலில் விட்டுட்டு ஆர்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போனதும் பார்த்தீங்க அப்படின்னா அருணா அப்படிங்கிற ஒரு நர்ஸை பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க இப்போ 5 இன்டர்ன் புதுசாக வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் அங்கே பார்த்தா அப்படின்னா 4 இன்டர்ன்ட்டு தான் இருக்காங்க. அவங்க இன்ட்ரோ பண்ணிகிட்ருக்காங்க. 5வது ஆள் எங்கே அப்படின்னு கேட்டுட்ருக்கும்போது தான் நம்ம ஹீரோயினியான ரீனா வராங்க. அவங்க பார்த்தா அப்படின்னா லேட்டாக வந்துடுறாங்க. அதனால் ரதி கோவப்பட்டு 5 ஸ்குவாட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க போட்டுட்ருக்கும்போது நம்ம சீனியர்ஸ்லாம் வந்து நம்ம ஜூனியர்கிட்ட பேசிகிட்ருக்காங்க. நம்ம ஜூனியர்ஸ்லாம் ஒருத்தர் ஃபோட்டோவுடைய பார்த்து பேசிகிட்ருக்காங்க. இவர் இறந்துட்டாரா அப்படின்ட்டு. அதுக்கு அருணா சொல்கிறாங்க, இல்லை அவர் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் நம்ம கதையோட ஹீரோவை காட்டுறாங்க. அவர் பேர் அர்ஜுன். இவர் வந்து அவங்க அப்பாட்ட பேசிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்துருச்சுன்னு ஜூனியர்ஸ் எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. இப்போ டாக்டர் ரதி வந்துட்டு ரீனாவை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அவங்க சரின்ட்டு பின்னாடி போயிட்டுருக்கும்போது எமர்ஜென்சியாக கொண்டு வந்த பிளட்டை வந்து தெரியாமல் தள்ளி விட்டுடுறாங்க. இதோடு இந்த எபிசோட் முடியுது. நாம் நாளைக்கு வேறு ஒரு எபிசோடோட பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.